இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கண்டிப்பா கேட்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இது பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னுமே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷம் ஆச்சு, இந்த பிரைவேட் ஜாப் போயிருந்தீங்க அப்படின்னா லைஃப்ல செட்டில் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ சொல்லும்போது திரும்ப திரும்ப அதை கேட்டு உங்கள் நீங்கள் நம்பாம போயிருப்பீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம சரியான கரியரை சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு டவுட் வரும். ஆனா உண்மை என்னன்னா, உங்க டெசிஷனை சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி உங்க ப்ரிப்பரேஷன் மெத்தட் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல செக் பண்ணுங்க. இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் உங்க ப்ரிப்பரேஷன்ல ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ல நீங்களே சேஞ்ச பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிலபஸ்ல இருக்க எல்லா டாபிக்ஸ்லயுமே பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்க. டைம் டு டைம் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்பெல்லாம் கான்செப்ட் மறக்குதோ அப்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. செகண்ட், ரேண்டம் பிராக்டிஸை ஸ்டாப் பண்ணிட்டு டாபிக் வைஸ் இருக்கிற வெயிட்டேஜ் தகுந்த மாதிரி செலக்டிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. தேர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மார்க் டெஸ்ட். எஸ், மார்க் டெஸ்ட் ரெகுலரா எடுங்க. எடுத்த உடனே அனலைஸ் பண்ணுங்க. வீக்கர் ஏரியாவை ப்ராப்பரா இம்ப்ரூவ் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்க ரிலேட்டிவ்ஸ் நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.